எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கில்லி அப்படின்றதுக்கு முன்னாடி சிவா எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்றது ஒரு லைஃப் சேஞ்ச் இருக்கும்ல. ஏன்னா ஒரு பெரிய படம், அந்த படம் அப்ப ஹிட் ஆகுமான்னு சொல்லி தரணி கூட நினைச்சிருப்பாரான்னு தெரியல. கண்டிப்பாக யாருமே நினைக்கல. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு லைஃப்? முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான். நான் ஃபஸ்ட்டு படம் ராஜா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணுறேன். வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்ருப்போம். ஒரு ஆஃபீஸாக போவோம், ஃபோட்டோஸ் கொடுப்போம். இப்போயாவது வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போய் காப்பி பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரதுக்குள்ளேயே போதும்னு ஆகிடும். கொடுத்துட்டு அவங்க கூப்பிடுவாங்களா கூட மாட்டாங்களா. அப்போது இந்த மாதிரி மொபைல் கூட கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் தான். அந்த ஃபோன் எப்போ வருது, யாராவது பண்ணாங்களா என்ன, இது நம்பர் வாங்கி வச்சுட்டு நம்ம திரும்ப பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு திரும்பி அவங்க போய் ஆஃபீஸில் பார்த்து மீட் பண்ணுறதுக்குள்ளே பெரிய இதுதான். அப்படி இருந்தும் கடந்து போயிட்டு அதுக்கப்புறமா கிடச்சது தான். இவரை வந்து நான் தர்ணி அண்ணன் முதல்ல நான் டான்ஸராக ஆகிட்டு வரும்போது எழில் சாரை ஃபாலோ பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. அவரை ஃபாலோ பண்ணி பூவெல்லாம் முன்வாசம் அதெல்லாம் பண்ணும்போது அவரை ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு படம் என்னை நம்பி கொடுத்தாரு. ஆனால் ராஜாவில்